என்னண்ணே ஏன் வண்டி நிப்பாட்டிட்டீங்க? நான் எங்கப்பா நிப்பாட்டினேன், அதுவா நின்றுச்சுப்பா. அதுவா நின்றுச்சா? என்னடா இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்னடா இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுப்பா. என்னன்னு தெரியலப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆகலப்பா. கொஞ்சம் இறங்குப்பா. என்னாச்சு? என்னண்ணே ஆச்சு? என்னாச்சு? ஏதோ இங்கே இருக்குப்பா, வா தள்ளிட்டு போயிடலாம். சரி சரி வாங்க போலாம். ஆவியின் அட்டகாசமா! மலையடி பகுதி காட்டுக்குள் செல்லும் சில இருசக்கர வாகனங்கள் தானாகவே நின்று விடுகின்றன. அச்சத்தில் அப்பகுதி மக்கள். என்னது காட்டுப்பாலமா? நூறு ஓட்டி பிடிப்பா. ஆவியின் அட்டகாசமா! மலையடி பகுதி காட்டுக்குள் செல்லும் சில இருசக்கர வாகனங்கள் தானாகவே நின்று விடுகின்றன. அச்சத்தில் அப்பகுதி மக்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா, அப்படி இல்லைப்பா. போன வாரம் இதே பாலத்தில் தான் என் வண்டி நின்றுச்சுப்பா. இங்கே என்னமோ இருக்குப்பா. அண்ணா 2 டீ. மச்சான், இந்த சுரேஷ் இன்னைக்கு பணத்தை வாங்காம போக கூடாதுடா. அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஏதோ காட்டு பாலத்துக்கு பக்கத்துலன்னு சொன்னாங்க. அது எங்க இருக்கு? இந்த இங்க கேட்டுருவோம். சரி. அண்ணே, இந்த காட்டு பாலம் எங்கண்ணே இருக்கு? காட்டுப்பாலமா? ஆமாண்ணே. அதையப்பா கேக்குறீங்க? அங்க ஒருத்தன் பணம் தரணும்ண்ணே, அவனை பார்க்க போகணுண்ணே. அங்க வண்டி போகாதுப்பா. ஏன் ரோடு சரியில்லையா? அங்க வண்டி போகாது. அங்க போற வண்டியெல்லாம் தானா ஆஃப் ஆயிடுற தவிர போக மாட்டேங்குதுப்பா. அண்ணே, சும்மா பயன்படுத்தாதீங்கண்ணே. இல்ல இல்ல, அந்த பாலத்துல போற வண்டியெல்லாம் தானா ஆஃப் ஆயிடுது. என்னமோ தெரியல. அண்ணே, என்ன பயன்படுத்துறீங்களா? அது சரி, நான் சொல்லிட்டேன், அது உங்க இஷ்டம். அங்க போற வண்டியெல்லாம் தானா ஆஃப் ஆயிடுற தவிர போக மாட்டேங்குதுப்பா. அதை நாங்க பாத்துக்கிறோம். அது சரி, நான் சொல்லிட்டேன், அது உங்க இஷ்டம். அண்ணே, இந்தாங்கண்ணே டீக்கு காசு. வரட்டுங்களா? அண்ணே, அந்த காட்டு பாலத்துக்கு எப்படிண்ணே போறது? பாப்பா, அந்த மலையாடி வரம்பா அப்படியே போகணும்பா. சரி வரண்ணே. சொல்ல கேட்காம போறாங்க, என்ன போதோ. ஏன்டா வண்டி ஆஃப் பண்ணிட்ட? டேய், நான் எங்கடா ஆஃப் பண்ணேன்? தானே ஆஃப் ஆயிடுச்சுடா. என்னடா இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ட்ரை பண்ணி பாரு. என்னடா இது கடைசியில் அந்த கிழவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. மச்சான் போயிடலாம்டா. ஏய், நீ வேற ஏன்டா சும்மா. சரி வா, காலைல பார்த்துக்கலாம். இறங்கு, வண்டியை தள்ளிட்டு போவோம். இங்க ஏதோ இருக்குடா. ஐயா, அங்க என்னதாங்க இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுங்கய்யா. நான் தான் அப்பவே சொன்னேனப்பா, அங்கே என்னமோ இருக்குதுன்னு. அங்கே நம்ம பயாவரம் செத்துக்கிட்டான்ப்பா. அவன் தான் அங்கே போகிற வண்டியெல்லாம் நிப்பாட்டுறான். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா. என்னமோ நடந்திருக்கு. ஒன்று மட்டும் தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன்பா. என்னங்க நல்ல பையன்? அவனால என் வண்டியே போயிடுச்சிங்கய்யா. அண்ணாச்சி, என்னங்க பிரச்சனை?
என் வண்டியே தப்பா போயிடுச்சுங்க. பேசாதீங்க. அவனை பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் செஞ்சா அதுல ஒரு நியாயம் இருக்கும். உங்களுக்கு சொன்னா புரியாது. என் கூட வாங்க. மச்சான் போயிடலாம்டா. டேய் சும்மா இருடா. என்ன ப்ரோ, வண்டி நின்றுச்சா? மச்சி, சரோ சரோ, மச்சி நீங்க போற வர வண்டி எல்லாமே நிறுத்திட்டு இருக்கேமாடா. எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கடா. என்னால தாங்க முடியலடா. நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னு சொல்லுடா. நீ எதை பண்ணாலும் நல்லதுக்கு தான்டா பண்ணுவ. ஏன் இப்படிலாம் பண்றேன்னு இவங்களுக்கு புரிய வை, சொல்லு. ஹலோ சார், என்ன பிஸியா? ஆமாம், கொஞ்சம் விஷயம் இருக்கேன். சாரை எப்போ பார்க்கலாம்? ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ அங்கே வந்துடுவேன். இப்போ வா. ம். ஓகே. ம். வரேன்ட்டனா? இப்போ தான் வரேன்னா. சரி, ஓகே. ஓகே. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. என்ன புது மாப்பிள்ள, ட்ரீட்டு கீட்டு எதுவும் இல்லையா? ட்ரீட்டா? அண்ணாச்சி 3 டீ. இரு மச்சான், நான் இந்த டீலாம் கேட்கல, எனக்கு அந்த டீ தான் வேணும். பெருசாக இதை பிளான் பண்ணுறாங்க. வாழ்க்கையே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இவன் வாழ்க்கையை முடிக்கிறத பற்றி பேசுகிறான் பாரு. அதான் வேணாம். கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ம். நல்லா இருக்கியாப்பா? ம். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கணும்பா. ம். அண்ணாச்சி கல்யாணத்துக்கு வந்துருங்க. இதென்ன சந்தேகம்? நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணம் நான் வராம இருப்பா? அவர் யாரு? நம்ம அண்ணாச்சி நம்ம மாப்பிள்ள. வீட்டு பிள்ளைப்பா, நீ நம்ம வீட்டு அண்ணாச்சி. ராசாப்பா. ம். ம் 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 சரி சரி சரி, நல்லா இருக்கணும். சரி சரி சரி. அண்ணாச்சி ஆசீர்வாதம் பண்ணிக்க. அண்ணாச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிப்பா, என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும்பா. ம். ம் சரி சரி சரி. ம் சரி, பார்த்து பார்த்து. அண்ணாச்சிக்கிட்ட கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டணும். அதை விடுமச்சு. நம்ம உன் கல்யாணத்துக்கு பேனர் அடிக்கிறோம். இந்த சைடில் தலை, இந்த சைடில் தளபதி, நடுவில் நம்ம தனுஷ். பேனர் அடிக்கிறோம், கல்யாணத்தை சிறப்பா சூப்பர். அவ்வளவுதான். ஓ, கல்யாணத்துக்கு பேனர் வைங்க. ஆனால் ஊர்தில் பேனர் அடிக்க பற்றி பேசிட்டு இருக்கீங்க. டேய் அதெல்லாம் சரி வேணாம். மச்சான், நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. சொல்லு. இவ்வளவு நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னுடைய கல்யாணத்துக்கு அன்னைக்கு நான் காலையில தான் வர முடியும். கோச்சிக்காத. இல்ல மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா கோயம்புத்தூர்ல ஒரு வேலை, கோயம்புத்தூர் வர போக வேண்டியது இருக்கு. கோச்சிக்காத மச்சான், சாரி. வரேன். ஏய் 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 ஏய், என்ன அவன் திடீர்னு இப்படி பண்ணிட்டு போறான்? சரி, நானும் கிளம்புறேன். ஏய் ஏண்டா? கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நானும் போகிறேன். ஏய் போறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்றா. ம். சரி முன்னாடி போ, ஒரு 1/2 hourல வந்துடுறேன். பாய். அண்ணாச்சி வரேன் அண்ணாச்சி. வரேன். என்ன கும்பலா இருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? என்னாச்சு தெரியலையே.
என்னப்பாச்சே? யாருக்கு? ஏ சரோ, சரோ நீயா? எந்திரா. சரோ எந்திரா. என்னடா ஆச்சு? மச்சான் பாடுறா. என்னடா ஆச்சு? மச்சான் இப்பதான் கல்யாண பண்ணர் அடிக்கிறத பத்தி பேசணும்டா, அதுக்குள்ள கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டியாடா டேய். இன்றைக்கி நான் சின்ன ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் விட்டு போயிருக்க மாட்டேன். எத்தனை பேர் தினமும் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப தன்னோட ஒய்ஃப்கிட்ட ஜாலியாக சந்தோஷமாக பாய் சொல்லிவிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஹெல்மெட் போடாமல் ஆக்சிடெண்ட்டில் போய் உயிரை விட்டுருக்காங்க. எத்தனை இளைஞர்கள் என்னை போல் கல்யாணம் நிச்சயமாகி பைக்கில் போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகி உயிரை விட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க லிஸ்ட்டில் நானும் சேர்ந்துட்டேன். எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால தான் இந்த பாலத்தில் ஹெல்மெட் போடாமல் போகிற பைக்கை மட்டும் நான் நிப்பாட்டுறேன். நீ போ, நித்தம் உன்னை எதிர்பார்க்கும் உன் குடும்பம் தினம் சத்தமின்றி சாகட்டும். நீ போ, சுற்றுச்சூழல் சுகமின்றி இந்த சமூகம் முன்னால் மொத்தமாக போகட்டும். நீ போ, எழுச்சியான எண்ணங்களின்றி மகிழ்ச்சியான உன் சமூகம் தளர்ச்சியோடு வீழட்டும். நீ போ, எனது ஒரு நொடி மரணம் நீங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தரணும். நீ போ, உணர்வோடு உன் பாசம் உயிர் தரும் சுவாசம், உன்னை உயிர்க்கும் தலை கவசம். தலை காக்கட்டும், இல்லை இல்லை நம் தலைமுறை காக்கட்டும். தலைக்கவசம், உயிர் கவசம்.